ஐயோ, என்னடி எங்கேயோ இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்கல? ஆமாமா, எனக்கு கூட கேட்டுச்சு. என்னங்க, தாலி கட்டின நாள்ல இருந்து என்ன கண்டா பூனை குட்டி மாதிரி ஓடி ஒளிவேள். இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை திருத்துறதும் பைத்தியத்துக்கு பல்லு தேய்ச்சி விடுறது ரெண்டும் ஒண்ணுன்னு ஒரு அறிவாளி சொன்னான். என்னால இப்ப பொண்டாட்டியும் திருத்த முடியும், பைத்தியத்துக்கும் பல்லு தேய்ச்சி விட முடியும். ஏன்னா 3000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரமா, தாத்தா குரல் மாதிரி இல்ல? ஐயோ, என்ன பாக்குற? நீங்க என் மாமனார் டூப்பா? மன்னார்குடியில உங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்காக பொண்ணு கேட்கும் போது வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்னே, அதே உங்க மாமனார் நீலகண்டன் தான். இனி இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்தாமா மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும். இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ தான் தலைவி. அதனால நீ பிரியப்பட்டு எந்த நாய்க்கு வேணாலும் இதை கொடு. இந்தாங்க இந்தாங்க. என்னங்க இது? நீங்க எந்த நாய்க்கு வேணாலும் கொடுன்னு அவ என்கிட்ட கொடுத்துட்டா. அப்ப நான் நாயா? பிரியப்பட்ட நாய்க்குன்னு சொன்னல, அவன் உனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறான். அப்படி ஏன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இத பார், உன்னை பொறுத்தளவுல இந்த வீட்டுல இனிமேல் நான் வச்சதான் சட்டம். உனக்கு எல்லாமே இனிமேல் அந்த தின்னதான். தின்ன இல்லையா? நான் எங்க போய் குளிக்கிறது? இவ்வளவு நாளும் என்ன எங்க குளிக்க வச்சீங்க? ரோட்ல போற வயசு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தாங்க நான் எவ்வளவு கூணி குறுகி போயிருந்தேன். நீயே அங்கேயே போய் குளி. கிழவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். ஓடி ஓடி அங்க வருவோம். போ, நீ கொஞ்சம் உள்ள போமா. பாருமா, மாமனாருங்கிற முறையில ஒரு வார்த்தை சொல்றேன். என் பொண்டாட்டி எவ்வளவு கிராதகியா இருந்தாலும் என்ன தின்ன வரைக்கும் தான் ஓட வச்சா, வீட்டை விட்டு ஓட வைக்கல. ஆனா உன் புருஷன் மாமா, நான் வந்து எங்க தப்பு நடந்திருக்குன்னு உன் புருஷன் திரும்பி வர்றதுக்குள்ளாரையாவது யோசிச்சு வை. என்ன பாக்குற? அவன் வருவான். ஏன் சிகாமணி, உதயசூரியனும் ரெட்டலையும் சேர்ந்தாலும் சேரும். ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. பாத்தியா, உங்க அப்பாவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே ஒரே வாரத்துக்குள்ள தன் பொண்டாட்டியை கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, நான் எல்லாரையும் சொல்லல. இந்த உலகத்துல பாதி உறவுக்காரங்க கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் பணத்தை வச்சுத்தான். ரைட். இத்தனை நாளா உன் குடும்பத்தினுடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சிருந்த நீ மறுபடியும் உன் குடும்பத்துக்குள்ள போக போற. உன் வீட்டுக்கு இல்ல, உங்க அக்கா வீட்டுக்கு. சிகாமணி, வந்துட்டியா? வந்துட்டியா? வாடா வாடா கண்ணா வா. ஏண்டா ராஜா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஏண்டா ஓடி போன? இந்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்கப்படாதா? நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க மாட்டேனா? இப்ப தாண்டா என் வயித்துல பால் வாத்த மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, டிஃபனா? என்ன வேணும்? ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். சரி, வேணாம். 4000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய். உனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி 26வது வருஷம் உன் புருஷனோட குப்பை கொட்டிட்டு இருக்க. உங்ககிட்ட முழுசா 1000 ரூபாய் இல்ல. சரி, உன் புருஷன் எங்க வேலை பார்க்கிறார்? அக்கா, எங்கேயாவது உன் புருஷன் தொடர்ந்து 6 மாசம் வேலை பார்த்திருக்காரா? உன் புருஷன் 100 தடவையாவது வேலையை விட்டு வந்திருப்பாரு. ஒரு தடவையாவது ஏங்க இப்படி வேலையை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கியா? கேட்கல. ஏன்? லவ், அஃபெக்ஷன். சோ உன் புருஷனால உனக்கு தம்படி காசு பிரயோஜனம் இல்ல. சிகாமணி, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளப்பா. இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறியே. ரமாமணியும் நம்ம வீட்டு மருமக. அப்படி எவ்வளவு தடவை நீ தூக்கி எறிஞ்சு பேசிருக்க அக்கா. மாப்பிள்ள என்ன ஒரு சட்டம், மருமக என்ன ஒரு சட்டமா? உன் புருஷன் தான் வேலைக்கே போறது இல்லையே, அப்புறம் இதுக்கு சீட்டு, சிகரெட்டு, சினிமா? அவரை திருத்த நீ என்ன முயற்சி பண்ண? அவரால என்னையே காப்பாத்த முடியல, இன்னொரு உயிரையும் காப்பாத்த முடியாதுங்கிறதுக்காக அவருக்கு தெரியாம 3 தடவை கருவை கலைச்சுக்கிட்டேன். அதுதான் என்னால செய்ய முடிஞ்சது. அதுதான்ப்பா என்னால செய்ய முடிஞ்சது. அக்கா, அக்கா, இது அம்மாவுக்கு தெரியாது. அவகிட்ட சொல்லிடாத.
அக்கா, உனக்கு உன் புருஷன் சரியில்லாத போது நீ என் பொண்டாட்டியோட ஒத்து போயிருக்கணும். அப்படி போயிருந்த நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அவன் என்ன தடுத்திருக்க மாட்டான். ஆனா நீ ஒத்து போல, நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். ஐயோ அக்கா, என்னக்கா இது? அக்கா ப்ளீஸ். வித்யா, என்னது வாசிக்கிறது திறந்துருக்கு, யாரையும் காணோம். டேய் சிகாமணி, ஏண்டா டேய், எங்கடா போன? ஏண்டா ஓடின? அது இருக்கட்டும், நீங்க முதல்ல எங்க வேலை பாக்குறீங்க அதை சொல்லுங்க. வேலை இல்லா திண்டாட்டம் தான். ஏண்டா டேய், இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அங்கங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச திறந்து வச்சுட்டு வேலை கொடுக்க முடியாம ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே மொழி பிதிக்கி திண்டாடிட்டு இருக்காங்க. அவளே கஷ்டப்படுற போது நாம வேற ஃபர்தரா போய் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா? அதான் வேலை இல்லாம சும்மா இருந்துட்டேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒவ்வொருத்தனும் தன்னோட தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கணும்ன்றான். இல்ல சும்மா இருப்பேங்கிறான். அது எப்படி? ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்ல. எப்படா போக முடியும்? என் தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நான் ஹோட்டல்ல போய் என்ன காஃபி ஆத்த முடியுமா? இல்ல டேபிள் துடைக்க முடியுமா? பொண்டாட்டி தம்பி தலையை மொட்டை அடிச்சு 50 100 ஏமாத்தி வாங்குறதை விட ஹோட்டல்ல போய் காப்பி ஆத்துறதும் டேபிள் துடைக்கிறதும் கௌரவமான வேலை தான். சரி, கொல்லிமலை உச்சியில ஒரு எஸ்டேட் இருக்கு. அதோட நிர்வாக பொறுப்பை என் முதலாளி கிட்ட சொல்லி வாங்கி தரேன். போறீங்களா? போலாம். ஃபாரஸ்ட் ஏரியா வச்ச சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே. இது பாருங்க அண்ணா, ஒரு குருவி கூட்டு குடும்பத்துக்கு நடுவுல இத்தனை நாளும் நம்ம 2 பேரும் சிங்கம்புலி கரடியாவே வாழ்ந்துட்டோம். அதுக்கு பரிகாரமா நம்ம 2 பேரும் நிஜமான சிங்கம்புலி கரடியோடவே இருந்துடலாம். இல்ல வித்யா, இருக்க போறோம். ஆ? இருக்க போறோம். போய் கை கால் அலம்பிட்டு வாங்கோ, 2 பேருக்கும் காஃபி தரேன். அக்கா, ஆ. என் மேல உனக்கு கோவமாக்கா? இல்ல சிகாமணி, என் புருஷனுக்கு வேலை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் அப்பப்ப உங்ககிட்ட வாங்கின 50 100 தான் இந்த குடும்பம் நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக இந்த அக்காவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிட்டாதா தம்பி? நெஞ்சு நிறைய கொள்ள பாசத்தை வச்சுட்டு இருக்கேன்டா உன் மேல. அப்ப எனக்கு 10 வயசு, உனக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். அக்கா, அந்த கடனை மாத்திரம் என்னால அடக்கவே முடியாது அக்கா. மன்னிச்சு. காஃபி கொண்டு போ. கொண்டு வரேன். இத பாரு, குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அத உடனடியா உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துடணும். எப்படி சொல்றது? சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு பிரச்சனையை தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அதுக்கு உங்க அக்கா கிட்ட நீ நடந்துக்கிட்டது ஒரு உதாரணம். ஓகே, இப்போ நீ உன் வீட்டுக்கு போக போற. சிகாமணி, அம்மா, கண்ணு, நீ வந்துட்டியா? ராஜா அப்பா, வாமா உள்ள போய் பேசிக்கலாம். வேண்டாப்பா, உங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சா என்ன பிச்சு உதறிடுவாரு. சாயந்தரம் வருவாரு. அவரோட பர்மிஷன் வாங்கிட்டு அவரோட சேர்ந்து வரேன். இப்ப நீ போப்பா, போ. கண்ணு, ஏப்பா வீட்டை விட்டு ஓடி போன? சொல்றேம்மா, உட்கார். ஒரு பெரியவரு தன்னோட பொண்ணு வைத்து பேரனோடையும் பையன் வைத்து பேரனோடையும் நடந்து போயிட்டு இருந்தாராம். அவரோட வயல்ல ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. பொண்ணு வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா உன்னோட வயல்ல ஆடு மேயுதுன்னு. தாத்தா காதுல விழல. பையன் வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா அவன் சொன்னது காதுல விழலையா, நம்ம வயல்ல ஆடு மேயுது அப்படின்னானா. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, அப்பா வழி சொந்தத்துல உரிமை இருக்கு, அம்மா வழி சொந்தத்துல கடமை மட்டும்தான் இருக்குன்னு. சில அம்மாக்கள் உரிமை குறைச்சலா இருக்கிற மாப்பிள்ளையோட குழந்தைகளை மடியில போட்டு சீராட்டுவாங்க. ஏன்னா அது அவங்க பொண்ணு வயத்துல பிறந்ததான். உரிமை அதிகமா இருக்கிற பையனோட குழந்தைங்களை 2ஆம் பட்சமா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது மருமக வயத்துல பிறந்ததான். இது என்னம்மா சைக்காலஜி? அம்மா, சில பெரியவங்க தான் குடும்பத்துல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்காங்கம்மா. என்ன சொல்றியாப்பா? அம்மாவை தைரியமா குத்தம் சொல்ல முடியுமாம்மா? அதனால்தான் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாம என்ன மாதிரி ஆம்பளைங்க எத்தனையோ பேர் திண்டாடுறாங்க.
நடந்ததெல்லாம் மறந்துரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்வியா? நான் எல்லா பொம்பளைங்களையும் சொல்லல, ஒரு சில பொம்பளைங்களை தான் சொல்றேன். அப்பா 1000 தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறீங்க, புருஷன் சின்ன தப்பு பண்ணா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அம்மா 1000 திட்டினாலும் பொறுத்துக்கிறீங்க, மாமியார்காரி ஒரு வார்த்தை சொன்னா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன சைக்காலஜி? தப்புதான், தப்புதான். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? எல்லா ஆம்பளைங்களையும் பத்தி சொல்லல, ஒரு சில ஆம்பளைங்களை பத்தி தான் சொல்றேன். ஒவ்வொரு பொண்ணும் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது புருஷன் தன்னை அரசியா நடத்துவான்னு தான் நினைக்கிறான். அந்த புருஷன் அவளை அரசியா நடத்தலைனாலும் பரவாயில்ல, கேவல அகதியா அடிமையா நடத்துறாங்களே, இது என்ன சைக்காலஜி? எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. நான் வீட்டை விட்டு ஓடுனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். இனிமே அம்மா அக்கா குடும்பம் இவங்களால நமக்கு பிரச்சனையே வராது. நீ நான் ஸ்ருதி இதான் நம்ம குடும்பம். அந்த வெக்கங்கட்ட நாய் பேச்சை எடுக்காதீங்க. ரமா என்ன சொல்ற? நான் ஸ்ருதியை மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. இனிமே நான் நீங்க அதான் குடும்பம். கொஞ்சம் புரிய முடியாதா சொல்ல? அந்த நாய் வீட்டை விட்டு நடந்து போயிட்டா. வீட்டை விட்டு நடந்து போயிட்டாளா? பழக்கமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவா. இது பக்கத்து அதுக்கு தானே போயிருக்கு, அதான் நடந்து போயிட்டான்னு சொன்னேன்.